பொன்முடி என்ற அமைச்சருடைய பதவி காலியாகிவிட்டது. ஒரு எம்எல்ஏ 3 ஆண்டு காலத்திற்கு மேல் சிறை தண்டனை அனுபவித்து விட்டால் உடனடியாக அவர் பதவி விட வேண்டும், பதவி போய்விடும். அந்த இடத்தை வெற்றிடமாக சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்ம அப்பாவை இருக்கின்ற அப்பாவுக்கு உண்டு. இதுவரை எலெக்ஷன் கமிஷனுக்கு திருக்கோவில் வெற்றிடம் என்று சொல்லாதவருடைய மர்மம் என்ன? ஏன் சொல்லவில்லை? அவர் தெரிவித்தால்தான் எலெக்ஷன் கமிஷனுடைய ஒரு அங்கமாக விளங்குகின்ற மாநில தேர்தல் அலுவலகம் பாராளுமன்றத்தோடு சேர்த்து திருக்கோவிலூரையும் எலெக்ஷன் நடத்த முடியும். அண்ணாமலை மாவட்ட தலைவர் மாநில தலைவராக இருக்கின்ற பொழுது நமக்கு இவ்வளவு பெரிய திலாலி வேலையை காட்டுகிறார்களே. தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் தயாரிப்பதற்கு இதுவரை உலகத்தில் இல்லாத ஒரு அதிசயத்தை கொளத்தூரில் சொல்ல வேண்டும். ஸ்பெயின் நாட்டில் இருந்து தயாரிக்கப்பட்ட இந்த பட்ஜெட்டை நிதியமைச்சருக்கு சமர்ப்பித்தார். ஸ்பெயினுக்கு போனதுனால யாருக்கு பெயின்னு தெரியல, இல்ல பெயினுக்கு யார் ரிலீவர் ஆனான்னு தெரியல. இது போன்ற ஒரு அரசியல் பித்தலாட்டம், தமாசு, கேலி குத்து வேற எந்த நாட்டிலுமே நடைபெறாத வகையில் இந்த தமிழகத்தில் நடைபெறுகிறது. பட்ஜெட்டை தாக்கல் செய்த மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்கத்தை திட்டுவதற்கு சட்டசபையை ஒரு பிளாட்பாரமாக பயன்படுத்திக் கொண்டு 2 நாட்கள் தொடர்ந்து வசைபாடி இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்த்திருக்கிறோம். நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு அன்பு தலைவர் அண்ணாமலை செல்வதை நாம் 2 பேரை சொல்லி வாக்கு கேட்டால் அத்தனை வாக்குகளும் தாமரைக்கு விழும் என்பதிலே சந்தேகமில்லை. 145 கோடி மக்களின் தலைவராக இருக்கின்ற மோடியின் பெயர் 8 கோடி தமிழர்களுடைய காவலராக இருக்கின்ற நமது அண்ணாமலையினுடைய பெயரை சொல்லி யார் கேண்டிடேட் வேட்பாளர் என்பதை பற்றி நமக்கு கவலை இல்லை. பொதுமக்களுக்கு மோடியை தெரிகிறது, பொதுமக்களுக்கு அண்ணாமலை நன்றாக தெரிகிறது தமிழகத்தை பொறுத்தவரை. ஆனால் என்ன சின்னத்துக்காக அவர்கள் ஓட்டு கேட்கிறார்கள் என்று இன்னும் சரியாக தெரியவில்லை. தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவரும் மாநில துணைத் தலைவரும் வடசென்னை நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பாளருமான உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் தம்பி ஆர் கனகராஜ் அவர்களே, தலைமை அலுவலகமான கமலாலயத்தினுடைய செயலாளர் அண்ணன் சந்திர அவர்களே, மிக எழுச்சியோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர் மாவட்ட தலைவர் கபிலன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் இளங்கோவன் அவர்களே, சகோதரி ஹேமா அவர்களே, மேடையில வீட்டிருக்கின்ற இந்த பகுதியுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், அணியினுடைய தலைவர்களே, மகளிர் அணியைச் சேர்ந்த சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியை தாக்கி பேசுவதற்காக முன்னாள் மாவட்ட தலைவர்கள் அன்பு சகோதரர் தர்ஷனா அவர்களே, தமிழக சட்டப்பேரவையில் ஒரு 7 ஆண்டு காலம் துணைத் தலைவராக பணியாற்றியவன் என்ற முறையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்த மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்கத்தை திட்டுவதற்கு சட்டசபையை ஒரு பிளாட்பாரமாக பயன்படுத்திக் கொண்டு 2 நாட்கள் தொடர்ந்து வசைபாடி இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்த்திருக்கிறோம்.
நேற்றைக்கு கூட காங்கிரசிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சகோதரி வழக்கறிஞர் விஜயதாரணி மத்திய அரசாங்கத்தினுடைய சாதனைகளை ஏற்றுக்கொண்டு பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் பாரதிய ஜனதா கட்சி என்று தெரிவித்துவிட்டு இன்றைக்கு கட்சியில் சேர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இடதுபுறத்தில் இருக்கின்ற சகோதரிகளை பார்த்து நான் கேட்டுக்கொள்வது 33% இடஒதுக்கீடு கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பிலே வழங்க வேண்டும் என்று எல்லா கட்சியுமே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சட்ட வடிவம் கொடுத்து பெண்களுக்கு அனைத்து நிலையிலும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டத்தை இயற்றியவர் பாரத பிரதமர் மோடி என்பதை நாம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக இந்த அலுவலகம் திறப்பு விழா கொளத்தூரிலே நடைபெறுகிறது. அந்த விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் தெரியும். தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் தயாரிப்பதற்கு இதுவரை உலகத்தில் இல்லாத ஒரு அதிசயத்தை கொளத்தூரில் சொல்ல வேண்டும். ஸ்பெயின் நாட்டிலிருந்து தயாரிக்கப்பட்ட இந்த பட்ஜெட்டை நிதியமைச்சருக்கு சமர்ப்பித்தார். ஸ்பெயினுக்கு போனதுனால யாருக்கு பெயின்னு தெரியல, இல்ல பெயினுக்கு யார் ரிலீவர் ஆனாங்கன்னு தெரியல. இது போன்ற ஒரு அரசியல் பித்தலாட்டம், தமாசு, கேலி குத்து வேற எந்த நாட்டிலுமே நடைபெறாத வகையில் இந்த தமிழகத்தில் நடைபெறுகிறது. நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு அன்பு தலைவர் அண்ணாமலை செல்வதை நாம் என் வாழ்நாளில் 734 தொகுதிக்கு கால்நடையாக சென்று மோடி அரசாங்கத்துடைய பலனை எடுத்துச் சொல்லி அதை பயன்படுத்தி வர வேண்டும் என்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஒரு தலைவர் அண்ணாமலை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தோழர்களே, தைரியமாக இருங்கள். நாம் 2 பேரை சொல்லி வாக்கு கேட்டால் அத்தனை வாக்குகளும் தாமரைக்கு விழும் என்பதிலே சந்தேகமில்லை. ஒருவர் 145 கோடி மக்களின் தலைவராக இருக்கின்ற மோடியின் பெயர் 8 கோடி தமிழர்களுடைய காவலராக இருக்கின்ற நமது அண்ணாமலையினுடைய பெயரை சொல்லி யார் கேண்டிடேட் வேட்பாளர் என்பதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நான் எழுச்சியாக பணியாற்றுகின்ற தம்பி கபிலன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இன்னும் 2-3 தினங்களுக்குள்ளாக இந்த வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் வழக்கறிஞர் பால் கனகராஜு பல மடங்கு வேகமாக பணியாற்றக்கூடியவர். அனைத்து சுவர்களிலும் தாமரை சின்னத்தை வரைந்திருக்கிற பணியை நாம் உடனடியாக இப்பொழுதே தொடங்க வேண்டும். என் அனுபவத்திலே சொல்லுகின்றேன். பொதுமக்களுக்கு மோடியை தெரிகிறது, பொதுமக்களுக்கு அண்ணாமலை நன்றாக தெரிகிறது தமிழகத்தை பொறுத்தவரை. ஆனால் என்ன சின்னத்துக்காக அவர்கள் ஓட்டு கேட்கிறார்கள் என்று இன்னும் சரியாக தெரியவில்லை. எனவே சின்னத்தை சுவற்றில் வரைந்து இங்கு வருகிற பொழுது மகிழ்ச்சியாக ஒரு குரல் எழுப்பியிருக்கிறேன். மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற வார்த்தையை எழுதி நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த குளத்தூரில் ரோடு சைடு இவ்வளவு பெரிய அலுவலகம் குறித்த மாவட்ட தலைவர் கபிலன் அவர்களுக்கு என்னுடைய இளங்கோவன் அவர்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நாமும் பார்த்தீங்கன்னா நல்லதுதான். இதே தமிழ்நாடு இந்த வேலையை தான் செய்யறாங்க. நண்பர்களே, ஒரு பெரிய அநியாயத்தை உங்களிடம் சொல்ல வேண்டுமா? நம் சக்கரவர்த்தி வைத்துக் கொண்டு சொல்வது பொருத்தமானது.
ஒரு 45 நாட்களுக்கு முன்பாக பொன்முடி என்ற அமைச்சருடைய பதவி காலியாகிவிட்டது. பொன்முடி அமைச்சர் பதவி 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை. இந்த பிரச்சனைகளை இதை எடுத்து கட்டாயம் போட்டு நாங்கள் நியாயத்தினாலே சொல்றோம். அதாவது ஒரு எம்எல்ஏ 3 ஆண்டு காலத்திற்கு மேல் சிறை தண்டனை அனுபவித்து விட்டால் உடனடியாக அவர் பதவி விட வேண்டும், பதவி போய்விடும். அந்த இடத்தை வெற்றிடமாக சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்ம அப்பாவை இருக்கின்ற அப்பாவுக்கு உண்டு. ஸ்பீக்கர் அவர் இதுவரை எலெக்ஷன் கமிஷனுக்கு திருக்கோவில் வெற்றிடம் என்று சொல்லாதவருடைய மர்மம் என்ன? ஏன் சொல்லவில்லை? அவர் தெரிவித்தால்தான் எலெக்ஷன் கமிஷனுடைய ஒரு அங்கமாக விளங்குகின்ற மாநில தேர்தல் அலுவலகம் பாராளுமன்றத்தோடு சேர்த்து திருக்கோவிலூரையும் எலெக்ஷன் நடத்த முடியும். இந்த நிலையில் அண்ணாமலை மாவட்ட தலைவர் மாநில தலைவராக இருக்கின்ற பொழுது நமக்கு இவ்வளவு பெரிய திலாலி வேலையை காட்டுகிறார்களே, இதை நீங்களெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே வட சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக யார் என்றாலும் சரி தாமரைக்கு வாக்குகள் சேகரிக்கின்ற பணியில் ஈடுபட வேண்டும். இந்த சட்டத்தின் ஆட்சி கிடையாது. நிரம்ப பேசலாம். இன்னைக்கு இந்தியாவிலே அதிகப்படியாக NIA என்று சொல்லுகின்ற நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அதாவது வெளிநாட்டோடு தொடர்பு படுத்தி இந்த நாட்டுக்கு தீவிரவாதிகள் அதிகமாக இருக்கின்ற நாடு மாநிலம் தமிழகம் என்று நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை பிடித்தாளுகின்ற சக்தியோடு செயல்படுகிறது. அதையெல்லாம் தடுக்கின்ற சக்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு தொண்டர்களுக்கு உண்டு என்பதை நான் இவ்வளவு எழுச்சியாக பெருமையாக நடக்கிற நேரத்தில் எங்களையும் உங்களை சந்திப்பு வாய்ப்பை வழங்கிய மாவட்ட தலைவருக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து உறுதியாக 40க்கு 40 நாம் வெற்றி பெறுவோம் என்ற எண்ணத்திலே பணியாற்ற வேண்டும். திமுக நேற்று தொகுதிகளெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு அறிவிப்பு செய்திருக்கிறது. அதில் பல கட்சிகள் அதிர்ச்சியில் இருக்கின்றது. வடக்கே என்னமோ நாங்கள் கூட்டணியெல்லாம் அதெல்லாம் பேசிக்கிறாங்க. இந்தியாவை பாரத தேசத்தை காப்பாற்றுகின்ற ஒரே ஒரு தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பக்கபலமாக தொண்டர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள், உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எனவே நாம் வெற்றி பெறுவோம். பாரத தேசத்தை காப்பாற்றுவோம். தேசத்தில் வாழ்கின்ற 140 கோடி மக்களையும் காப்பாற்றுவோம். தமிழகத்தை மீட்டெடுப்போம் என்று சொல்லி மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன்.